வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதையும் படமும். இன்னைக்கு நான் உங்களுக்கு தரமான 2 படம் பரிந்துரைக்க போறேன். ஒரு படம் வந்து கிரைம் த்ரில்லர் படம் தான், ஆனா படம் ஃபீல் குட்டா இருக்கும். இன்னொரு படமும் ஃபீல் குட் படம் தான். இந்த 2 படத்தையும் நீங்க பார்க்கல அப்படின்னா தாராளமா பார்க்கலாம். ஆனா 2 படமேவும் செம்மையா எமோஷனலா இருக்கும், உங்களுக்கு அழுகையே வந்துடும். பட் இந்த படத்தை பார்த்து அழுதும் அப்படின்னா அந்த இதுக்கு வந்து தப்பு இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். படம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். 2 படத்தை பார்க்கல அப்படின்னா தாராளமா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கதையும் படமும் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பனா தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முதல் படம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் தான். படத்தோட பேரு ஸ்டோலன். இந்த படம் தமிழ் டப்ல இல்ல. படம் சூப்பரா இருக்கும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அமேசான் ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த படம் நீங்க பார்க்கலன்னா பாருங்க. உங்களுக்கு ஹிந்தியில இருந்தாலுமே படம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு புரியும். எமோஷனலா உங்களுக்கு நல்லாவே கனெக்டும் ஆகும். சரி, படத்தோட கதை சுருக்கம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அம்மா கை குழந்தையோட ரயில்வே ஸ்டேஷன்ல தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த கை குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போயிடுவான். இவன் தான் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அங்க இருக்கிற ஒருத்தனை ஐடென்டிஃபை பண்ணி போலீஸ் கிட்ட சொல்லுவாங்க. அவன் நான் திருடல அப்படின்னு சொல்லுவான். ஒரு கட்டத்துல இந்த அம்மாவுக்கும் தெரிஞ்சிடும் இவன் திருடிட்டு போல அப்படின்னு. இந்த அம்மா பாத்ரூம்ல உட்காந்து ரொம்ப பரிதவிச்சு அழுதுகிட்டு இருப்பாங்க. இப்ப யார கை காட்டி சொன்னாங்களோ அவன் வந்து அங்க அந்த அம்மா அழுகிறத பார்த்துக்கிட்டு இருப்பான். இவனுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கும். சரின்னு நம்ம உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனே உதவி பண்ணுவான் குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு. அவன் தம்பிக்காரன் இருந்துகிட்டு எதுக்கு நீ உதவி பண்ற, இந்த அம்மா தேவையில்லாம இது பண்ணுது, காசுக்காக இந்த அம்மா நாடகம் ஆடுது அப்படின்னு சொல்லி அங்க சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த அம்மா கோவப்பட்டு இவனை திட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ அண்ணன் தம்பி 2 பேர், அந்த அம்மா 3 பேர் சேர்ந்து அந்த கை குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. இவங்க 2 பேரும் இந்த அம்மாவும் சேர்ந்து கடத்திருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் நியூஸ் வந்து நியூஸ்ல பரவ ஆரம்பிச்சிடும். இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவும் ஒரு கட்டத்துல உங்களுக்கு உங்களை அறியாமே ரொம்ப கோவப்படுவீங்க. அப்படிதான் இந்த படத்துல ஒரு சில சீன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த படம் வந்து உங்களுக்கு தீரன் அதிகாரம் 1 படத்தையுமே ஞாபகப்படுத்தும். இப்போ போலியான செய்தி பரவிக்கிட்டு இருக்க நேரத்துல வந்து அங்க இருக்கிற ஊர் மக்கள் இருந்து சுத்தமா ஒரு புரிதலே இல்லாம இவங்களை போட்டு அடின்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப பரிதாபமா இருக்கும். யாரா இவங்க ரொம்ப கிறுக்கனா இருக்காங்களடா, எந்த செய்தி உண்மை எது பொய்ன்னு தெரியாமையேவும் இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பாக்குறப்போ ரொம்ப கடுப்பாகும். இந்த படத்துல ஆரம்பத்துல ஹீரோவோட தம்பியை வந்து நம்ம வெறுப்போம். யாரை நம்ம வெறுக்கிறோமோ அவனேவும் கடைசியில நல்லா பண்ணிட்டான்பா, அவன் மேல ஒரு பரிதாபம் வரும் பாத்தீங்களா. அது எல்லாமே இந்த படத்துல இருக்கு. இந்த படத்தை நீங்க பார்க்கல அப்படின்னா பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கும். இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 8.5 கொடுப்பேன். ஏன் அப்படின்னா நான் பார்த்த 2025ல சிறந்த படத்துல இதுவும் ஒன்று. அதுக்கடுத்து இப்போ நான் உங்களுக்கு 2வதா சொல்ல போற படம் வந்து இது வந்து ஒரு ஹாலிவுட் படம், ஆனா தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. அப்பாடா இந்த படம்னால தமிழ் டப்ல இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். இந்த படமும் உங்களை ரொம்ப எமோஷனலா இருக்கும். ஏன்டா அழ வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா. ஆனா நல்ல தரமான ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்தோம் அப்படின்ற ஃபீல் வந்து உங்களுக்கு 2 படமுமே கொடுக்கும். அதுல இந்த 2வது படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரான்ற படம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அம்மா பொண்ணு 2 பேரு. அம்மா வந்து பொண்ணை ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சில நோயினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நல்ல விட்டமின் சாப்பாடுலாம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் பார்த்து அந்த பொண்ணை உத்து பார்த்து கவனிச்சுக்கிடுவாங்க. இப்படி இருக்கிற நேரத்துல வந்து அந்த பொண்ணை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இவங்க ரெகுலர் வேலையை பார்க்கறதுக்காக எப்பயும் வேலை பார்க்குற இடத்துல போய் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அன்னைக்கு நாள் வந்து ரொம்ப மோசமாக அமைஞ்சிரும். எதிர்பாராத விதமா இவங்களோட வாழ்க்கையே மொத்தமா பரட்டி போடுற மாதிரி அந்த ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தில் இவங்க மாட்டிக்கிட்டு அதுல இருந்து எப்படி வெளியே வர்றாங்க அப்படிங்கறதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து ஆண்களால அந்த பெண் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் பொண்ணுக்கு உண்டான எமோஷன், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. பேங்க்ல போய் தன்னோட காசை மட்டும் கொடுங்க, அதுவும் வெறும் 500 ரூபாய் அவ்வளவுதான் இருக்கும், அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து இவங்க பேங்க்கவே கொள்ளடிக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தப்பா நியூஸ் பரவி அங்க போலீஸ் எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ரகலையே நடக்கும். ஆனா இந்த படத்துல அந்த அம்மா பேசுற ஒவ்வொரு சீனா இருக்கட்டும், அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ரொம்பவுமே எமோஷனலா கனெக்ட் ஆகும். படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பயே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு அழுகையும் வரும். நம்ம அழுதோம் அப்படின்னாலுமே தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். இந்த அம்மா வந்து பொண்ணை காப்பாத்துறாங்களா இல்ல இந்த அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியுமே படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். இந்த படத்துக்கு நான் 10க்கு 8 கொடுப்பேன். இந்த படத்தோட பேரு ஸ்ட்ரா. இது நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. ஸ்டோலனும் ஸ்ட்ராவும் நீங்க பார்க்கல அப்படின்னா 2 படமே பாருங்க. ரெண்டுமே உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது. ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்த்த திருப்தி உங்களுக்கு இந்த 2 படம் மூலமா கிடைக்கும். படம் பார்க்கல அப்படின்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம கதையும் படமும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கின்ற நம்பிக்கையோட அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.